ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் ஜெபித்து நமக்கு கொடுத்த உன்னதமான ஜெபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் கற்பித்த ஜெபம். விவிலியத்தினுடைய பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் இயேசு கிறிஸ்து காலையிலே கருக்கல்லோடு எழுந்து சென்று ஜெபித்தார். எனவே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. எனவே அவர் என்ன ஜெபித்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற ஜெபம் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is called the priestly prayer of Jesus அப்படின்னு சொல்வாங்க. இயேசு கிறிஸ்து குருவாக, அரசராக, ஆசிரியராக மூவகை பணிகளை செய்கிறார். எனவே அவர் குருவாக இதை வேண்டுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. இயேசு கிறிஸ்து என்ன வேண்டார்? ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. எனவே காத்தல் அல்லது காப்பது என்பது கடவுளுடைய வேலை. பிரித்தல் அல்லது பிரிப்பது என்பது பிசாசின் வேலை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்தும் எதை பற்றி வாதாடி கொண்டீர்கள்? யார் பெரியவர்? இவ்வளவு நேரம் என் கூட வந்துட்டு எல்லா போதனையும் கேட்டு யார் பெரியவர்? உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எனவே எல்லாருமே வேறுமாக ஜெபதேவனுடைய மக்கள் வலப்புறம் இடப்புறம் ஒருவனாக அமர செய்தவர்கள பரிந்துரை கேட்டு அவருடைய அம்மாவை கூட்டு வராங்க. ஆனால் வலப்புறமும் இடப்புறமும் அமர்வது எனது செயல் அல்ல, அது தந்தையினுடைய செயல்பாடு என்று சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றாய் இருப்பது இறைவனுடைய செயல்பாடு. இன்றைய முதல் வாசகத்தில் கூட எபேசு நகர மக்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், தீய வழிகளும் அல்லது தீய கருத்துகளும் உங்களிடையே வரும், அதை நம்பி நீங்கள் அதன் பின்னால் போகாதீர்கள் என்று சொல்லி அவர்களிருந்து பவுலடியார் விடை பெறுகிறார். எனவே இன்றைக்கு நாம் பார்க்கிறதோ ஒன்றாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல நம்மளாம் பெருமையா சொல்லுவோம், என் குடும்பத்தை தவிர வேற எந்த வீட்டுக்கும் என் பையன் போகவே மாட்டான், என் பொண்ணு போகவே போகாது, அப்படியே வச்சுக்கோங்க. இணைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம், ஒன்றாக கூடி வாழ்ந்தால்தான் அது குடும்பம். அதனால நாம் சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கிறோம், கோடை விடுமுறையில இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம தாத்தா பாட்டியை பார்க்க போறோம் அல்லது நம்முடைய உறவுகளை பார்க்க போறோம்? அதான் யாரோ அழகா சொல்லிட்டு இருந்தாங்க, பணக்காரர்கள் கோடையிலே ஊட்டிக்கும், ஏழைகள் விடுமுறையில பாட்டி வீட்டுக்கும் போனார்கள் அப்படின்னு யாரோ எழுதியிருந்தாங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அதனால விடுமுறைக்கு பல கோடை வாசஸ்தலங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் உறவுகளை வளர்ப்பதற்கு நான் என்ன செய்கிறோம்? நான் அனைவரையும் கட்டி காத்தேன், அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும். எல்லா சீடர்களும் இயேசு கிறிஸ்து செஞ்ச மிகப்பெரிய புதுமை என்ன தெரியுமா? என்ன புதுமை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நிறைய புதுமை இருக்கு. அவர் செஞ்ச மிகப்பெரிய புதுமை என்ன? கண்டிப்பா இந்த கேள்வி பதில் சொல்லவே மாட்டேங்க. பெரிய புதுமை தான் அதெல்லாம். அவர் செஞ்ச மாபெரும் புதுமை என்ன தெரியுங்களா? யாரோ ஒரு விவிலிய பேராசிரியர் அழகாக சொன்னார்,
அவர் 12 சீடர்களையும் ஒன்றா வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து மட்டும் அங்கே இல்லைன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவருடைய பல முதல்கள் உருவாயிருக்கு. ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். சீமோன் என்பவர் இருந்தார். அவர் யாரு? சைமன் த ஜெலட். அந்த ஜெலட் என்கிற மூமெண்ட்டை சார்ந்தவர். மத்தேயு என்ன பண்ணியிருந்தாரு? வரி வசூலித்தார். அவரு ரோமியர்களுக்காக பணிபுரிந்தார். சைமன் த ஜெலட் தமிழ் என்ன சொல்றீங்க? சைமன், சீமோன், 2 சீமோன் இருக்காங்கல்ல, இன்னொரு சீமோன் தீவிரவாதியாக இருந்த சீமோன். அவர் எதுக்காக பாடுபட்டாரு? ரோமிய அரசாங்கத்தை எடுக்கணுன்றதுக்காக போராண்டார். அப்போ இங்கே 2 பேர் ஒன்றா சேர முடியுமா? சேரவே முடியாது. ஆனால் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருந்தார், அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். அதிகம் படித்தவரும் இருந்தார்கள், பாமரும் இருந்தார், படிக்காதவரும் இருந்தார். அவர்களுக்கு பல சூழ்நிலை, அவர்களுடைய பின்னணிகள் வேறு வேறு. ஆனால் இந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து கட்டுக்கோப்பாக ஒன்றாக வைத்திருந்தார். அன்பினால் வைத்திருந்தார், அடக்குமுறையால் அல்ல, அல்லது அவர்களை ஏதோ விஷயங்களால் அல்ல, மாறாக அன்பினால் அவர்களை ஒன்றாக வைத்திருந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து இருந்த மாபெரும் பொறுமை. யாரோ சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றாக்குவது, ஒன்றாக கொண்டு வருவது என்பது கடினம். குடும்பத்திலும் அப்படிதான். நம்ம எல்லாரும் குடும்பமா, நம்முடைய அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து, சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம எப்பயாவது ஒன்றா உட்காந்து உணவு அருந்து இருக்கிறோமா? வாய்ப்பே கிடையாது. வானம் பூமி கூட ஒன்றாகும், ஆனால் இதெல்லாம் ஒன்றே ஆகாது. ஒரு சில நேரங்களெல்லாம் ஒரு அம்மா சிரிக்கிறாங்க, ஒன்றாக வர முடியுமா? 2 தண்டவாளங்கள் கூட ஒன்றாகும். ஆனால் குடும்பங்கள் ஒன்றாவது மிக கடினம். ஆனால் இப்படி சொன்னாலும் கூட செய்யலாம். ஒருவர் கூட ரொம்ப அழகாக சொல்லிட்டு, ஒரு வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஒரு வயது வரைக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் ஏறக்குறைய 6-7 பேரை அனைவரையும் ஒன்றாக அழைத்து கிறிஸ்துமஸ் நாளிலோ அல்லது அது முன்பாகவோ ஒன்றாக அமர்ந்து பேசுவோம், உணவு அருந்துவோம், போதும், வேற என்ன தேவையில்லை. ஆனால் அதற்கு பிறகாக என்னுடைய பிள்ளைகள் அதை செய்யவே இல்லை, அதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் முடியவில்லை. எனவே பல நெருடல்களும் பல பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் ஒன்றாக இருக்கத்தான் கடவுள் அழைக்கிறார்.